வாலிப நாளில் உன் தேவனை தேடி ஓடிவா. பாவி உன்னை அழைக்கிறார் இயேசுராஜனே. வாலிப நாளில் உன் தேவனை தேடி ஓடிவா. பாவி உன்னை அழைக்கிறார் இயேசுராஜனே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், அங்கே சூம்பின கையையுடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார்கள் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபாலயத்துக்கு வந்தபோது அங்கே சூம்பின கையையுடைய ஒரு மனுஷனை கண்டார். அந்த மனுஷனுடைய கையை அவர் சுகமாக்குவார் என்று அந்த பரிசேயர்கள் அறிந்திருந்தார்கள், எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவர் ஓய்வு நாளிலே சுகப்படுத்துவதை அவர்கள் விரும்பவில்லை. ஆகவே சுகப்படுத்துவது ஓய்வு நாள் பிரமாணத்திற்கு விரோதமானது என்கிற எண்ணம் கொண்ட அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்தும்படியாக ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார்கள். அவர்களுடைய சிந்தனைகளை பாருங்கள். அந்த மனிதனுக்கு அவர்களால் எந்த உதவியும் செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உதவி செய்கிறதையும் அவர்கள் விரும்பவில்லை. மாறாக அந்த மனிதனை கொண்டே அவரை குற்றப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். மனிதர்கள் இன்றைக்கு பாவத்திலே சிக்கிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாவத்தின் தண்டனையாக நித்திய நரக தண்டனை மனிதர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த மரண தண்டனையிலிருந்து, இப்படிப்பட்ட பாவ சிந்தனைகளிலிருந்து மனிதர்களை விடுதலையாக்குவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார். மனுக்குலத்தின் பாவ பாரத்தை எல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். இன்று யாரெல்லாம் அவருடைய பலிமரணத்தில், உயிர்த்தெழுதலில், அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்து அவரை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் மன்னிப்பும் இரட்சிப்பும் பெற்றுக்கொள்கிறார்கள். பாவ ரோகத்திலிருந்து சுகமடைகிறார்கள். பாவ ரோகத்திலிருந்து சுகமடைய ஓய்வு நாள் என்றல்ல, எல்லா நாட்களும் நல்ல நாட்களே ஆகும். வேறு நல்ல நாளுக்காக நாம் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. இன்றே இரட்சணிய நாள், இன்றே விடுதலையின் நாள். நீங்கள் இன்றே இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சமாதானமும் சந்தோஷமும் பெற்றுக்கொள்ள வேண்டும், பாவ மன்னிப்பும் இரட்சிப்பும் அடைய வேண்டும் என்பதே உங்களை குறித்து நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது. ஆமேன். நன்றி.